வணக்கம் வணக்கம் வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். கருவில் இருந்தோம் கவலை இன்றி கண் மூடி கிடந்தோம். இந்த பாட்டு அடுத்தாக்கில் வரும். நேற்று கேட்டாச்சு, இன்னைக்கு எடுத்தாச்சு, நாளைக்கு தோம் கருவில் இருந்தோம் கவலை இன்றி கண் மூடி கிடந்தோம். கருவில் இருக்கிற கண்மூடி கிடந்தோம். பாட்டை ரொம்ப கேட்கலை, சரிதா? அதை அடுத்த வீடியோவில் வச்சு செஞ்சிடும். அப்போ கருவில் இருந்தோம், கண்மூடி கிடந்தோம், கவலையின்றி கிடந்தோம். இப்போ அந்த இடத்த பிடிச்சிருக்கிறது யாரு 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 வந்தது அதுக்கு தான், கருவறையை பிடிக்கிறது தான். இப்போ தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். இப்போ கண்மூடி கிடக்கான், கவலையின்றி கண்மூடி கிடப்பான். யார்? கருவறையை பார்த்தவன். ஞானி பக்கத்தில் ஒண்டி, விஞ்ஞானி இல்லை, கவிஞன் நம்ம பக்கத்தில் ஒண்டிட்டு போயிடுவான். ஒண்டிட்டு இல்லை அவ்வளோதான்ட்டு போயிடுறாங்க. பாட்டை படிக்கான், எழுதுதான், நடிக்கான், கேக்கிய போறிய வாரிய எல்லோரும் என்ன செய்யலை, எடுக்கலை. இவன் எல்லா பாட்டையும் அள்ளி எறிவான். நான் நீ நான் நீ அதுக்கு தான் வந்தேன். அதை தான் சொல்லுவான் குரு. குருவோட வேலை என்ன? சிவத்து கூட இருப்பான். குருவோட வேலை சிவத்து கூட இருக்குது. கவலை இன்றி கண்மூடின்னு அதையே எடுத்துருவோம். நான் வேறு பேச வந்தேன், இருக்கட்டும், இப்போ இதுலேயே போகுது. அப்போ அதுலேயே போவோம். அப்போ ஞானி என்ன, குருன்னா ஞானி. அப்போ அவன் வழிகாட்டி. எங்கே? சத்தியம் இருக்க இடத்துக்கு, சத்தியம் இருக்க இடத்துக்கு, சத்தியம் இருக்க இடத்துக்கு. கருவறை எங்கே இருக்குது? சத்தியத்துக்குள்ளே இருக்குது. தொடரணும். எப்படி தொடணும்? மனம் தூய்மையாக இருக்கணும், குழந்தமாக இருக்கணும். இப்போ இவன் மனம் தூய்மையாயிட்டு பார்க்கான், ஐயோ எல்லா மனிதனும் கருவறையை சந்திக்கலாம் வந்தான். பொய்யும் பிராடம் பித்தலாட்டத்தை வச்சுக்கிட்டனாலெல்லாம் கருவறையை தொட முடியல. பாடத்திட்டமும் அப்படி இல்லையே. பாடத்திட்டம் லஞ்சம் வாங்கணும், களை வாங்கணும், பொய் சொல்லணும், ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கலன்னு வேடிக்கை பார்க்கணும். கேட்டால் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உலக மன்றமாக இருந்தாலும் சரி, தெரு மன்றமாக இருந்தாலும் சரி, ஜாதி மன்றமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எதையும் சிந்திக்கலை. ஏன் சிந்திக்கலை? அது ஏன் வேலை இல்லைன்னு அது முடிவுக்கு வந்துட்டு. இது முடிவுக்கு வராது. ஏன்? நீ